கடந்த மார்ச் 11ஆம் தேதி ரொம்ப பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நம்ம டிஆர்டிஓ சார்பா அக்னி 5 மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இந்த மிசைல் டெஸ்டிங் பத்தி நம்ம பிரதமர் அவர்கள் எக்ஸ் தளத்துல ரொம்ப பெருமையான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த அக்னி 5 மிசைல் அப்படின்னா என்ன? அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எம்ஐஆர்வி டெக்னாலஜி அப்படின்னா என்ன? இந்த டெக்னாலஜினால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதனால மற்ற நாடுகள் எதெல்லாம் அச்சத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். முதல்ல இந்த மிசைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. நம்ம ஏவுகணைன்னு தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ராக்கெட்டு தான். ராக்கெட்டோட அந்த தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வெடி மருந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து காமனான பீப்புள் புரியணுங்கிறதுக்காக வெடி மருந்துன்னு சொல்கிறேன். அந்த வெடி மருந்துன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் வாரியர் கூட வச்சுருக்கலாம், நார்மலாக இருக்க வெடிப்பொருட்கள் கூட வச்சுருக்கலாம். இந்த வெடிப்பொருள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதை உந்துறதுக்காக ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சாலிட் மோட்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது 2த்தையுமே சேர்த்துனது தான் ஒரு ஏவுகணை அப்படிங்கிறது. இந்த ஏவுகணையை வந்து பல வகையில் பிரிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் மிசைல் அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல். இது 2 தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான வகைப்பாடுகள். இந்த அக்னி ஏவுகணைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து பேலிஸ்டிக் ரேஞ்சுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இந்த அக்னி மிசைல்ஸோட ஸ்டார்டிங் எப்போருந்து பார்த்தீங்கன்னா 1990களிலே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பித்த ரிசர்ச் அக்னி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 5 வெர்ஷன்ஸாக நம்ம முன்னாடி இருக்குது. ஒவ்வொரு வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி அக்னி 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அக்னி 2 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் அதிகம், அக்னி 3 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இப்போ அக்னி 5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த 5000 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பர். அது வந்து கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5000லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த மிசைலால் ரீச் பண்ண முடியும். இந்த அக்னி 5 அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2012 அந்த காலகட்டத்தில் அக்னி 5 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எம்ஐஆர்வி டெக்னாலஜி. இப்போ இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த க்ரூஸ் மிசைல்லாம் என்ன, பேலிஸ்டிக் மிசைல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ தரையிலிருந்து ஒரு மிசைல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், லான்ச் ஆகுதுன்னா லான்ச் ஆகிட்டு அந்த தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஹைட்டுக்குள்ளார மட்டும்தான் அது வந்து பறக்கும். நம்மளுடைய வளிமண்டலத்துக்குள்ளே தான் அது பறக்கும். அந்த 100 கிலோமீட்டர் ஹைட்டுக்குள்ளாரையே அப்படியே பறந்து ஒரு தாழ்வான நிலையிலே பறந்து போயிட்டு எங்கே நீங்கள் டார்கெட் சொல்கிறீங்களோ அந்த டார்கெட்டை வந்து அடிச்சிடும். இதுதான் வந்து க்ரூஸ் மிசைல். இந்த க்ரூஸ் மிசைல்னால நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய தீமைகளும் இருக்குது. அதாவது தீமைகள்னு சொல்ல முடியாது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூஸ் மிசைல் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரேடாரில் மாட்டாது. ரொம்ப தாழ்வான உயரத்தில் பறக்கிறதுனால ரேடாரோட கண்காணிப்புலேருந்து இது ரொம்ப சுலபமாக தப்பிச்சிடும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் ஒலியோட வேகத்தில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மடங்கு அவ்வளோதான் இதில் போக முடியும். நம்ம மேக் நம்பர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேக் நம்பரில் 3லேருந்து 4 இது வரைக்கும் தான் போக முடியும். நம்ம இந்தியா கிட்ட உங்கள் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும், பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான் நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான க்ரூஸ் மிசைல். இதோட வேகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஒரு மணி நேரத்தில் இதால் 3700 கிலோமீட்டர் வரைக்குமே பயணிக்க முடியும். இப்போ இந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் அதை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் போக வேண்டியது பேலிஸ்டிக் மிசைல் தான். இந்த பேலிஸ்டிக் மிசைல் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ராக்கெட் மாதிரியே தரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், லான்ச் ஆகிட்டு ஒவ்வொரு அடுக்காக அந்த வளிமண்டலத்தோட ஒவ்வொரு அடுக்குகளையுமே தாண்டி கிட்டத்தட்ட வளிமண்டலத்தையே தாண்டி வெளியில் போயிட்டு மறுபடியும் ஒரு ராக்கெட் வந்து ரீஎன்ட்ரி ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ஷிப் ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரி வெளியில் போயிட்டு மறுபடியும் வளிமண்டலத்துக்குள்ளே என்டர் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உயரத்துக்கு போகும், அதே மாதிரி ரொம்ப அதிகமான ரேஞ்சுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த அக்னி 5 மிசைல் இது வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல். பேலிஸ்டிக்லேயே ஐசிபிஎம்னு ஒன்று இருக்குது, அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை. ஒரு கண்டத்துலேருந்து, அதாவது ஆசிய கண்டத்துலேருந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கண்டம் வரைக்குமே போகலாம். அந்த அளவுக்கு இந்த பேலிஸ்டிக் மிசைலுக்கு ரேஞ்ச் இருக்குது. இந்த அக்னி 5ங்கிறது அக்னி 3யோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அக்னி 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்னி 3யில் நடுவில் ஒரே ஒரு சாலிட் மோட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சாலிட் மோட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம திண்ம பொருளில் இருக்கிற ஒரு எரிபொருள், அதுதான் வந்து சாலிட் மோட்டர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த க்ரூஸ் மிசைல் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த எரிபொருள் எப்போ எரிஞ்சாலுமே அதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் சப்ளையை
க்ரூஸ் மிசைல் வந்து நம்ம அட்மாஸ்பியர்லேருந்தே உள்ளே எடுத்துக்கும். இந்த பேலிஸ்டிக் மிசைல்னால அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து வளிமண்டலத்தை விட்டே வெளியில் போகிறதுனால அதுக்குன்னு தனியாக ஆக்சிஜனுமே நீங்கள் வந்து தனியாக கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி தான் செயல்படும். இப்போ இந்த அக்னி 5 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல். அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதுதான் எம்ஐஆர்வி. அந்த எம்ஐஆர்வியோட எக்ஸ்பென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்ஸ் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது ஒரே சமயத்தில் பல இடங்களை இதால் தாக்க முடியும். இப்போ அக்னி 5 2012 ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த டெக்னாலஜி எதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அக்னி 5ங்கிறது ஒரே ஒரு மிசைல் தான். அதோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார் ஹெட் தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு வெடிப்பொருள் தான் இருக்கும். இப்போ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 4000 கிலோமீட்டர் அப்புறம் இருக்கிற ஒரு சிட்டியை வந்து நீங்கள் தாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை வச்சு ஒரே ஒரு சிட்டியை மட்டும் தான் உங்களால் தாக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற இந்த டெக்னாலஜினால் நீங்கள் கிட்டத்தட்ட 4லேருந்து 5, அது வந்து அதிகபட்சம் எவ்வளோ, குறைஞ்சபட்சம் எவ்வளோ அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து யாருமே ஒன்று வெளியிடலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வெடிப்பொருட்களை வந்து நீங்கள் இந்த ஏவுகணையோட தலையில் வச்சு அனுப்ப முடியும். அதனால் என்னென்னா, ஒரே ஒரு ஏவுகணை தான். ஆனால் அது 4000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு 4 சிட்டியை அதால் அட்டாக் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் 4லேருந்து 5 சிட்டியே இதை வந்து அட்டாக் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டார்கெட்டுக்கும் இன்னொரு டார்கெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். அப்போது நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்கள் டார்கெட்டாக வச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஒரே ஒரு அக்னி 5 வச்சு 5 பெரிய சிட்டிஸை நீங்கள் அடித்து காலி பண்ணிடலாம். இதனால தான் சைனா வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இந்த டெக்னாலஜி இருக்குது. இந்த எம்ஐஆர்வி அப்படிங்கிற டெக்னாலஜி ஒரு குறைஞ்சபட்ச நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அமெரிக்கா கிட்ட இருக்குது, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, அப்புறம் யுனைடெட் கிங்டம். இந்த 5 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இஸ்ரேல் கிட்ட இருக்குது, ஆனால் அவங்க அதை வந்து சரியாக வெளியிடலை. பாகிஸ்தானுமே இப்போ வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவ்வளோ குறைஞ்ச நாடுகள் வச்சுருக்கிற அந்த டெக்னாலஜியை நாமுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனால் நம்ம ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா வரைக்குமே ரொம்ப அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவோட மையப்பகுதி டெல்லியிலேருந்து நீங்கள் இந்த மிசைல் அனுப்புனீங்கன்னா நீங்கள் ரஷ்யா வரைக்குமே அதை வந்து கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்குது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அக்னி 6 வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்னி 6 மட்டும் டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 11,000 கிலோமீட்டர்லேருந்து 15,000 கிலோமீட்டர் வரைக்குமே அதிகரிச்சிடும். இந்த அக்னி 6 மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த இடத்த வேணாலையும் இந்தியாவால் தாக்க முடியும். இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவராக உருவாகிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதனால் இந்த டெக்னாலஜியாக டெவலப் பண்ணுறோம், எதனால் இவ்வளோ பல கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு, த பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர். அதாவது யார் ஒருத்தர் சக்திசாலியாக இருக்காரோ அவரை தான் மற்றவங்களும் மதிக்க செய்வாங்க. இந்த ஒரே காரணத்தினால தான் நாம் வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம ஒரு சூப்பர் பவராக உருவாயிருவோம். நம்மக்கிட்ட இருந்து பல நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதியும் பண்ணலாம். இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமான பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணலாம். இதனால் இந்தியாவுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். மற்ற நாடுகளுமே நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் அக்னி 5 பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.